இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் சுழியமும் செய்ய போகிறோம். கொழுக்கட்டைக்கும் சுழியத்துக்கும் தேவையான கடலப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேயே ஊற வச்சாச்சு. ஊற வச்சு இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொழன்னு வெந்துடக்கூடாது. ஏன்னா வெல்லம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப இலகிக்கும். அதனால் ஒரு 3 விசில் பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து எடுத்து பிசைய முடியும். இந்த மாதிரி கொழுக்கட்டையும் அடுத்தது வந்து சுழியமும் செய்ய போகிறோம். அடுத்து வந்து பால் பணியாரம், வடை, பாயாசம் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க, வடைக்கு மாவு ஆட்டி ரெடியாக இருக்குது. வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க அம்மா. இங்கிட்ட வந்து இட்லிக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இனிமேல் ஒன்றா என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த கடலப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கடலப்பருப்பு வந்து 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். குக்கரை மூடிடலாம். வேகட்டும், ஒரு 3 விசில் விடுவோம். வடை, பாயாசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து சுழியத்துக்கு நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். கடலப்பருப்பு வெல்லம் போட்டு நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கோதுமை மாவில் நினச்சி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது பல்லாட சட்டியில். இந்த கோதுமை மாவில் நினச்சி நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு இருக்கா, இந்த மாவில் இந்த உருண்டையை இப்படி நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு உருண்டையாக இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இது மைதா மாவில் போடுறதுங்காட்டிலும் கோதுமை மாவில் போட்டால் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. அதனால தான் வந்து மைதா மாவு கரைக்காமல் கோதுமை மாவுலேயே நான் கரைச்சி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருட்டி போட்டுக்கொண்டு தான் எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரியே நம்ம போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே கொழுக்கட்டை பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வந்துடும். நம்ம எடுத்து சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படியே நம்ம இப்போ பரட்டி போட்டுக்கலாம். அந்த சுழியத்தை அப்படியே நம்ம வெந்ததுக்கப்புறம் பரட்டி ஒன்றோடத்தையும் நம்ம போட்டுருவோம். ஓகே, இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வெந்துருச்சு. நம்ம அரிசி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்த ஒரு பேஜும் போட்டாச்சு. அவ்வளோதான், நமக்கு சுழியமும் ரெடி. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஒன்றா காமிக்கிறேன். சுழியம் செஞ்சாச்சு பாருங்கள். பாசிப்பயிறு வெல்லம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து கருப்பு கொண்ட கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வடை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வடை சுட்டு வச்சாச்சு. அடுத்தது இங்கிட்டு வந்து வெல்லம் போடாமல் பாசிப்பயிறு எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கனாக்கா பாயாசம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற ஐட்டங்கள். ஓகே, அடுத்தது பொறி பொட்டுக்கெல்லாம் அவள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. விநாயகருக்கு படைக்க வேண்டிய எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. குட்டி விநாயகர் எங்கள் பாப்பா செஞ்ச குட்டி விநாயகர் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது எங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் எருக்கம் பூ வச்சாச்சு. அடுத்தது அருகம்புல் வச்சு நல்லா நீட்டாக பிள்ளையாரை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி தான், பூஜை அறையில் இருக்கிற சாமிகள் தான் இது எல்லாமே. ஓகே, எல்லாத்தையும் பார்த்துங்க. இனிமேல் வந்து சாமி கும்பிட போகிறோம். இப்போ நம்ம பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே பாயசம் செய்ய போகிறேன். முன்னாடி செஞ்சும்போது பத்தலை அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்கள்லாம். அதனால் இன்றைக்கி பெரிய பானையிலே வச்சாச்சு செய்யலாம் அப்படின்ட்டு. ஜவ்வரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சு, சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கலாம். இங்கே சேமியா இருக்குது, சேமியா அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கொட்டிக்கலாம். சேமியாவும் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தாக்க நல்லா வெந்துடும். அடுத்ததை நம்ம பாலை ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி நம்ம அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். சேமியாப்பெல்லாம் போட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சேமியாவும் வெந்துடும்.
உளுத்த வடைக்கு உளுந்து ஆட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் அரிசி மாவு, இதுவும் ஆட்டி எடுத்து வச்சாச்சு. இதையும் அது கூட போட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். இதோட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகுத்தூள் கொஞ்சம், அடுத்ததாக சீரகத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்து நம்ம பலார் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து காயுது. எண்ணெய் காயிட்டு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். வடைலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பரட்டி போட்டுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா இந்த செக்கு கம்பியால் நம்ம போட்டுக்கலாம், பலார் கம்பியால். ஓகே, நல்லா வேகட்டும். அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம போட முடியாது. 4 6 போட்டிருக்கோம். ஓகே, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாயசம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். ஓகே, வடை வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எல்லா வடையும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேஜ் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பக்கம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இதில் அவ்வளோதான், பால் பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பால் பாயாசம் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து வடை ரெடியாக இருக்குது. அடுத்தது இனிமேல் நம்ம சுளியை மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது. சுளியமும் கொழுக்கட்டையும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் முடிச்சிட்டோம்னாக்க நம்ம சாமி கும்பிட்டுடலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். நம்ம பார்ப்பாங்க, பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து முன்னமெல்லாம் கிடையாது. இப்போ வந்து 5700 பணம் கட்டணும். அதான் நம்ம சொன்னாங்க. கரண்ட்டுக்கு அது இல்லாத லஞ்சம். அதே ஒவ்வொருத்தரும் ஆமா, இப்போ நம்ம கடையில் வச்சு நான் சொல்லுங்க. ஆபீஸ் வந்து 6000. அந்த நசுக்கி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு இன்னும் அடக்கல. அவங்க இடம்லாம் அடைஞ்சாங்க. அவங்க கூட கட்டிட்டாங்க. அவங்க ரசீது கட்டிட்டாங்களாம். நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கிட்ட போகல. ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கு. அங்கே எல்லாம் செஞ்சாச்சு. இது கீழே கத்தியாக தண்ணியில் கரைக்கிறது. தேங்காய் தண்ணி எடுத்துட்டு நீர் வளர்ந்து பாப்பா அந்த மணி அடி அது மாதிரி நம்ம கட்ட போறோம் சொல்லி நம்ம சொன்னோம்னா அவங்க ஒரு ரசீதி போட்டு தருவாங்க. கடை வச்சு வீட்டு நான் கட்ட காட்டுறோம். அதை நம்ம கட்டிட்டாங்களா